அடுத்தபடியாக கனிகள் மற்றும் விதை பரவுதல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது விதையானது அல்லது கனியானது பரவணும் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எதுக்காக பரவணும் அப்படிங்கிற காரணங்களை பார்க்கலாம். நான் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த விதையானது நிச்சயம் கூட்டமா காணப்படும். அப்படி கூட்டமா இருக்கும்போது நிச்சயம் அதுக்கான ஊட்டச்சத்து மற்ற காரணிகள் நினைச்சோம் அப்படின்னா போட்டி ஏற்படும். அப்படி போட்டி ஏற்படும் போது ஒன்றுக்கொன்று அந்த போட்டியினால சில நேரங்களில் வளர முடியாம கூட போகலாம். அது மாதிரி கனிகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படணும். அப்படி இருக்கும்போது அந்த கனிகள் மூலமாகவும் அது விதைகள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதற்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படிங்கறதை பார்க்கலாம். பறவைகள், பாலூட்டிகள், ஊர்வன, மீன், எறும்புகள் மற்றும் பூச்சிகள், மண்புழு ஆகியவற்றால் பரவுவதற்கு தேவையான கவர்ச்சியான நிறம், நறுமணம், வடிவம், சுவை ஆகியவற்றை கனிகள் மற்றும் விதைகள் பெற்றிருக்கிறது. புது ஒரு விதை பரவணும் அல்லது ஒரு கனி பரவணும்னு சொன்னா அந்த விதையோ அல்லது கனியோ எப்படி இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவ் கலரா இருக்கணும். அதே மாதிரி கனின்னு சொன்னா நல்ல நறுமணம் உடையதா இருக்கணும், வடிவம் நல்லதா இருக்கணும், கனியினுடைய சுவை நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு விலங்குகளோ அல்லது பூச்சிகளோ ஊர்வனையோ என்ன செய்யணும் அதை எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு விதை ஒன்று கரு, சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உரையான விதையுறை ஆகியவற்றை கொண்டு காணப்படக்கூடிய இருக்கு. ஒரு விதைன்னு சொன்னா அந்த விதைக்குள்ள ஒரு கரு இருக்கும். இது தவிர என்ன செய்யும், சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வெளியில என்ன இருக்கணும், ஒரு விதை உரை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நல்லது. அப்ப அந்த விதை எப்படி இருக்குன்னா உறங்கும் நிலையில இருக்குது அப்படிங்கிறோம். எல்லா விதைகளுமே உறங்கும் நிலையில தான் இருக்குது. அப்ப அந்த உறங்கும் நிலையில இருக்கக்கூடிய விதை எப்பொழுது விருட்சமா மாறுது அப்படின்னா அதுக்கு சூழ்நிலைகள், தட்பவெப்ப நிலைகள், நீர், காற்று எல்லாமே போதுமான அளவு கிடைச்சதுன்னா அந்த விதை என்ன செய்யும், ஒரு நல்ல மரமாக வளரும். அதே நேரத்துல இது எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருந்துச்சுன்னா அந்த விதை என்ன செய்யும், அழுகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப எல்லார்ட்டுமே தாளந்துகள் இருக்குது, திறமைகள் இருக்குது. அந்த சூழ்நிலையில வரும்போது எப்படி வெளிப்படுதோ அதே மாதிரிதான் இந்த விதை. அப்ப அந்த உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதை எதிர்கால தாவரங்களை தன் உள்ளே கொண்டிருக்கிறது. விதை அப்படின்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு பிளான்ஸை உள்ளடக்கி இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த புவியியல் பகுதிகள் மீது இந்த பரவலாக விதைகளை விநியோகிப்பதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்கும் விதை பரவுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணியா இருக்குது. அதே மாதிரி ஒரு தாய் தாவரம் இருக்குன்னு சொன்னா அந்த தாய் தாவரத்திலிருந்து அந்த கனிகள் மற்றும் விதைகள் என்ன செய்யும், பல்வேறு தூரத்திற்கு பரவணும். அப்படி பரவனா தான் அது விதை பரவுதல் அல்லது கனி பரவுதல் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த தாய் தாவரத்தை பக்கத்திலே இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யாது, வேற திறமைகள் எதுவுமே இருக்காது. இப்ப குறிப்பா சிறு வயதில் பெற்றோரை நம்பி இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிறகு நாம முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்ஸை கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, சுயமா முடிவெடுக்க தெரியாதவங்க. அந்த மாதிரிதான் ஒரு தாய் தாவரத்திலிருந்து பிரிஞ்சு போகணும். பிரிஞ்சு போகும்போது என்ன செய்யும், அப்பதான் அந்த போட்டிகளை சமாளிக்க முடியும். கூடவே தாய் தாவரத்தை ஒட்டியே காணப்பட்டா பல விதைகள் ஒன்றாக கூட்டமாக காணப்படும் பொழுது எல்லாவற்றுக்கும் என்ன செய்யும், போட்டி வரும். போட்டி வரும்போது ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு ஒரு சில விதைகள் முளைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி காற்று, நீர் மற்றும் விலங்குகள் போன்ற சூழ்நிலை காரணியின் உதவியுடன் இந்த விதை பரவுதல் அல்லது கனி பரவுதல் அப்படிங்கிறது நடக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக இது எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எதுக்காக அந்த விதை பரவணும், தாவர இனங்களுடைய மீளுருவாக்கவும் புதிய பரப்புல போய் வளர்றதுக்கும் அப்போது ஏற்படக்கூடிய நாற்றுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டி, இது தவிர இயற்கை எதிரிகளாக இருக்கக்கூடிய தாவர உண்ணிகள், பழ உண்ணிகள், தாவரங்களை சாப்பிட்டு வாழக்கூடியது, பழங்களை சாப்பிட்டு வாழக்கூடியது, இதுகிட்ட தான் தப்பிக்கணும். இது தவிர இன்னொரு போட்டி இருக்கு, எனது நோய் கிருமிகள் இருக்கு. இதெல்லாம் தப்பிச்சு அது ஒரு புதிய தாவரங்களை குடியேற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொதுவான வழிமுறைக்கு பேர் தான் விதை பரவுதல் அப்படிங்கிறது. கனி முதிர்தல், விதை பரவல் பல உகந்த சூழல் காரணிகளால் ஊக்குவிக்கப்படுகிறது. அந்த கனி முதிர்ந்தால் என்ன செய்யும், விதை பரவ முடியும். அப்ப இதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு கோடை போன்ற தகுந்த காலம், தக்க சூழல் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப காணப்படும் பரவல் முகவர்களான இதெல்லாம் யாருன்னு சொன்னா ஏஜென்ட்டுகள் சொல்லலாம். பறவைகள் மூலமா பரவலாம், பூச்சிகள் மூலமா பரவலாம். எது, இந்த கனிகளும் விதைகளும். உலக அளவுல பார்த்தோம்னா பல சூழல் மண்டலங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு தாவர சமுதாயங்கள் உருவாக்குவதற்கு ஏதுவாக விதைகள் பரவுதலுடைய முகவர்கள் தேவைப்படுது. முகவர்கள்னா யாரு, ஏஜென்ட். தானா விதை பரவ முடியாது, அதுக்கு ஒரு முகவர் கண்டிப்பா தேவைப்படும். உணவு, ஊட்டச்சத்து மிக்க வாழ்விடங்கள்ல
விதைகளை இடம்பெற செய்யவும், நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல ஊட்டச்சத்து இருக்கணும், அந்த மாதிரி இடங்கள்ல விதைகளை இடம்பெற செய்யணும், தாவர மரபணு பன்முகத்தன்மையை ஏற்படுத்தணும். இதுக்கெல்லாம் யார் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா முகவர்கள் தேவைப்படுது. அதுல முதலாவதான் காற்றின் மூலம் பரவுதல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது டிஸ்பர்சல் பை விண்ட்னு சொல்லக்கூடியது. அது என்ன சொன்னா அனிமோகோரி அப்படிங்கிறோம். ஏன் அனிமோகோரி அப்படின்னு சொன்னா காற்றினுடைய திசை வைத்து அளக்கக்கூடிய மீட்டரோட பேரு அனிமோ மீட்டர். அதனால இங்க சொன்னா அனிமோகோரி அப்படிங்கிறோம். கோரினா பரவுதல் அர்த்தம். இப்ப தனி விதைகள் அல்லது முழு கனிகள்ல தோன்றக்கூடிய பல மாற்றுருக்கள் காற்றின் மூலம் அவை பரவ உதவி செய்யக்கூடியதா இருக்குது. உயரமான மரங்கள்ல கனிகள் மற்றும் விதைகள் பரவுது அப்படிங்கிறது அதிகமா நிகழக்கூடியதா இருக்குது. இப்ப காத்தடிக்கும் போது அந்த கனிகளை விதைகளை என்ன செய்யும் அப்படின்னா இந்த காற்றின் வேகத்திற்கு அடித்து செல்லப்படும். அப்படி போகும்போது காற்றினுடைய வேகத்துல எங்க போய் விழுகுதோ அந்த இடத்துல புதுசா முளைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப காற்றுல அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கணும்னா அந்த விதை எப்படி இருக்கணும்? மெல்லிசா இருக்கணும், மிகச்சிறிய விதையா இருக்கணும், விதைகள் நுண்ணியதா இருக்கும், லேசானதா தட்டையான வெளியுறையை பெற்றதா இருக்கணும், அதே மாதிரி எளிதில் பரவலடையக்கூடிய தன்மையுடையதா இருக்கணும். இதற்கு எடுத்துக்காட்டுல ஆர்கிடுகளை தான் சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்ற விக்ஸ் அப்படிங்கிற இறக்கைகள் அப்படிங்கிறது தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள் கொண்ட விதைகள். இங்க இருக்க விதைகள் இருக்கும், அந்த விதைகள் இருக்க தட்டையான அமைப்பு கொண்ட விங்ஸ் காணப்படுது. இது மட்டும் இல்லாம முழு கனிகளும் காணப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டா மேப்பிள், கைரோகார்பஸ், டிப்டரோகார்பஸ் மற்றும் டெர்மினேலியா போன்ற தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது இறகு வடிவ இணை அமைப்புன்னு சொல்லக்கூடியது ஃபெதரி அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறோம். இது என்ன அப்படின்னா கனிகள் மற்றும் விதைகள்ல இறகு வடிவத்துல இணை இருப்பு அமைப்புகள் காணப்படும். அதாவது ஒரு கனி இருக்குன்னா விதை இருக்குதுன்னா அதுக்கு மேல ஃபேன் மாதிரி 2 ரெக்கைகள் இருக்கும். இப்ப மேல இருந்து அது கீழே விழும்போது என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதாவது காத்தடிச்சா பறக்கும் இல்லையா, அதை மாதிரி சுத்திக்கிட்டே வர மாதிரி இருக்குது. இது பரவுதல்ல மிதக்கும் திறனை அதிகரிச்சு உயர்ந்த இடங்களை அடைய உதவக்கூடியதா இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு வெர்னோனியா மற்றும் அஸ்கிலியாப்சிஸ் அப்படிங்கிற தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது காற்று விசை உணரும் செயல்முறை. இது என்ன சொல்றாங்கன்னா சென்சார் மெக்கானிசம் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு வலுவான காற்று, பலமான ஒரு காத்தடிக்குது. அந்த காத்தடிக்கும் போது விஷயம் கனிகள் அதிர்வடையும். அப்படி கனிகள் அதிர்வடையும் போது என்ன செய்யும்? அது பிளக்கப்பட்டு அதன் மூலமாக விதைகள் வெளியேறும். இதுக்கு எடுத்துக்காட்டா அரிஸ்டலோக்கியா மற்றும் பாப்பி தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது நீர் மூலம் பரவுதல் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பேரு? ஹைட்ரோகோரி அப்படின்னு பேரு. ஹைட்ரோனா வாட்டர் அர்த்தம், கோரினா டிஸ்பர்சல் அர்த்தம். அது நீர்நிலைகள் அல்லது நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய விதைகள் மற்றும் கனிகள் நீர் மூலமா பரவணும். அப்படி நீர் மூலமா பரவணும் அப்படின்னா அதுக்கு என்ன அமைப்பு இருக்கணும்? அதுக்கேற்ற தகவமைப்பு இருக்கணும். இப்ப முதலாவதா என்ன தகவமைப்பு இருக்கணும் அப்படின்னா தலையில் கூம்பு வடிவ பூத்தளம் காணப்படணும். அதுக்கு பேரு ரிசப்டக்கிள். இது மட்டும் இல்லாம காற்று அறைகள் காணப்படும். இதுல தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பூக்கள்ல. அடுத்தது கனியில் எப்படி இருக்கணும்? மெல்லிய வெளியுறை இருக்கணும். நார்களான நடுவுரையை கொண்டிருக்கணும். யார போல அப்படின்னா தேங்காய் போல. அப்படி இருந்தா தான் என்ன செய்யும்? நீர்ல அடித்து செல்லப்படும். அடுத்தது அல்லி மாதிரி லேசான சிறிய மற்றும் காற்றினை உள்ளடக்கிய விதை ஒட்டு வளரிகளை விதைகள் பெற்றிருக்கணும். அடுத்து ஹெரிட்ரா லிட்டோரலிஸ் தாவரத்துல இருக்கிற மாதிரி உப்பிய தன்மையுடைய கனிகளை கொண்டு காணப்படணும். அடுத்தது தேங்காய் மற்றும் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்ன அப்படின்னா தானாகவே காற்றில் மிதக்க இயலாத தன்மை கொண்ட விதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன தானா காத்துல மிதக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஓடக்கூடிய தண்ணீருடைய வேகத்துல இதை அடித்து செல்லப்படுது. ஆற்றங்கரை ஓரமா இருக்குது, அந்த தேங்காயான என்ன செய்யும்? அது தண்ணியில விழுகுது. தண்ணீருடைய வேகத்துக்கு இது போகும்போது இது எங்க அடித்து செல்லப்பட்டு விடப்படுகிறதோ அந்த இடத்துல புதிய தென்னை மரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியா இப்ப நீரின் மூலம் பரவுதலுக்கான தகவமைப்பு பாக்குறோம் இல்லையா? இதுல வேற ஏதாவது தகவமைப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் மூலம் பரவுதல். இது என்ன விலங்குகள் மூலம் பரவுதல்னா டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் அப்படிங்கிறோம். ஜூ அப்படின்னா அனிமல்ங்கிறோம், கோரி அப்படின்னா டிஸ்பர்சல் சொல்லக்கூடிய பரவுதல். அப்ப கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல்ல மனிதன் உள்ளிட்ட பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்களா இருக்காங்க. இது தவிர வேறு சில அமைப்புகளும் காணப்படுது அப்படிங்கிறது. என்ன அமைப்புகள் அப்படின்னா சில கனிகள்ல கொக்கிகள் காணப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த கொக்கிகள் எதுக்காக காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
கனிகள் மற்றும் விதைகளில் காணக்கூடிய கொக்கிகள் குறிப்பாக தாவரத்துல சாந்தியம் அப்படிங்கிற தாவரத்துல காணப்படக்கூடியதா இருக்குது. நுண்ணிலை செதில்கள் ஆண்ட்ரோபோகன் அப்படிங்கறதுல காணப்படக்கூடியதா இருக்கு. முள் போன்ற அமைப்பு அரிஸ்டிடான் சொல்லக்கூடிய தாவரத்துல காணப்படுது. இப்படி தாவரத்துல காணப்படுறதுக்கும் விலங்குகள் மூலமா பரவுவதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த முட்கள், இந்த நுண்ணிலை செதில்கள், இந்த கொக்கிகள் என்ன செய்யணும், விலங்குகளுடைய உடல் மீது அல்லது மனிதனுடைய உடை மீது ஒட்டி கொண்டு இது எளிதில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியா ஒட்டிக்கொள்ளும் கனிகள் மற்றும் விதைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். சில கனிகள்ல ஒட்டிக்கொள்ளக்கூடிய சுரப்பு தீவிகள் காணப்படுது. அதனால என்ன செய்யும், மேயும் விளங்கக்கூடிய ரோமங்கள் மீது இது ஒட்டிக்கிட்டு என்ன செய்யும், இது எளிதில் பரவக்கூடியதா இருக்குது. அந்த மேயும் விலங்குகள் ஒரு இடத்துல இருக்காது, இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்படி போகும்போது தன் உடலை சிலிர்க்கும். அப்படி சிலிர்க்கும் போது இதெல்லாம் என்ன செய்யும், அங்கு விழுந்த புதிய ஒரு மரமாக வளரலாம். அடுத்தது கனிகளின் மீது காணப்படக்கூடிய பிசுபிசுப்பான அடுக்கு. பறவைகள் என்ன செய்யும், கனிகளை சாப்பிடும். இப்படி சாப்பிடும் போது அதனுடைய அழகுல என்ன செய்யும் அப்படின்னா ஒட்டி கொண்டு இது இந்த பிசுபிசுப்பான அடுக்கு. பறவைகள் அழகினை மரக்கிளைகளின் மீது தேய்க்கும் போது இந்த பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யும், அந்த மரக்கிளையில போய் அழகை என்ன செய்யும், இப்படி மேலையும் கிளையும் தேய்க்கும். எப்படி சாப்பிட்டுட்டு வாயை துடைக்கிற மாதிரி அழகு என்ன செய்யும், மரக்கிளையில போய் தேய்க்கும். அப்படி தேய்க்கும் போது அந்த அழகுகளுக்கு மேல விதைகள் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், கீழே விழும். அது பரவி புதிய இடங்களை அடையக்கூடியதா இருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டு கார்டியா மற்றும் அலாஞ்சியம் தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது சதைப்பற்றுள்ள கனிகள். சில பகட்டான நிறமுடைய சதைப்பற்றுள்ள கனிகள் மனிதர்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோடைய விதைகள் வெகு தொலைவில் வீசப்பட்டு பரவக்கூடியதா இருக்குது. இதுல பப்பாளி போன்ற கனிகளை அதற்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்தது வெடித்தல் வழிமுறை மூலம் சிதறி பரவுதல், அதாவது டிஸ்பர்சல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறோம். எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருள் அப்படிமோ, இப்ப வெடித்து சிதறது தான். சில கனிகள் திடீரென ஒரு ஜெர்க் ஃபோர்ஸ் அப்படிமா ஒரு விசையோட வெடித்து அதோட விதைகள் அந்த தாவரத்திற்கு அருகிலேயே என்ன செய்யும் அப்படின்னா பரவ உதவிக்கூடியதா இருக்குது. இதற்கு என்ன தகவமைப்பு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில கனிகளை தொடுறது மூலமா தொட்ட உடனே அடிச்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும், வெடித்து தூக்கி எறியப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு காசி தும்ப செடியை சொல்லலாம். அது இம்பேசியன் சொல்லக்கூடிய பால்சம், ஹீரா தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். சில கனிகள் பார்த்தீங்கன்னா மழை லேசா தூர்ன உடனே அந்த மழை நீரோட தொடர்பு கொண்டா வெடிச்சத்தோட வெடிக்கும், வெடிச்ச விதைகளா பரவும். இதுக்கு எடுத்துக்காட்டு ருயிலியா மற்றும் கிரசாண்டா தாவரங்களை சொல்லலாம். சில கனிகள் என்னச்சுன்னா பட்டாசு வரை அதிக வெடிச்சத்தோட வெடிக்கிறது மட்டும் இல்லாம அனைத்து திசைகளும் விதைகளை சிதறடிக்கும். அப்படி சிதறடிக்கிறது மூலமா அது பரவ செய்து. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒட்டக பாதக்குடி இருக்கக்கூடிய பாகினியா பாக்லி உதாரணமா சொல்லலாம். அடுத்தபடியா இந்த கனிகள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் விதைகளை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா பிசின் போன்ற ஒரு திரவமா மாற்றமடையும். அப்படி மாற்றமடையும் போது என்ன செய்யும், கனிகளுக்குள்ள போய் ஒரு விரைப்படுத்தத்தை உருவாக்கும். விரைப்படுத்தத்தை உருவாக்குனா அந்த கனியானது தானாக வெடிக்கும். வெடிச்சு விதைகள் பரவ உதவும். இதுக்கு எடுத்துக்காட்டா எக்வெல்லியம் எலாட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீச்சு மெலரி, கைரோகார்பஸ் மற்றும் டிப்டிரோகார்பஸ் போன்றவைகளை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது மனித உதவியுடன் விதை பரவுதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சீட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு, விதைப்பந்து அப்படிங்கிறது. இந்த விதைப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி 2 மதிப்பெண்கள் அல்லது 3 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். விதைப்பந்துனா என்னன்னு கேட்டா 2 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். விதைப்பந்தினுடைய நன்மைகள் என்னன்னு கேட்பாங்க, அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டா அது 3 மதிப்பெண் அல்லது 5 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படலாம். விதைப்பந்துங்கிறது களிமண் மற்றும் இலை மட்குடன், அது பசுமாட்டோட சாணம் உட்பட எல்லாத்தையும் சேர்த்துதான் இலை மக்கு அப்படிங்கிற இந்த விதைகளை கலந்து உருவாக்குற விதைப்பந்து. லட்டு உருண்டை விட்டுற மாதிரி ஊட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேரு, விதைப்பந்துன்னு பேரு. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு போட்டா ஜப்பானினுடைய பழமையான நுட்பம். இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா நேரடியா தாவரங்களை தக்க சூழல்ல வளர்க்கறதுக்காக, அது பொருத்தமான இடங்களுக்கு மனுஷன் ஒரு இடத்துல நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த விதைப்பந்து அப்படிங்கிறது. சரி, இந்த முறை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரம் இல்லாத வெற்று நிலங்கள்ல எந்த தாவரமும் இல்ல, எம்டி லேண்டா இருக்கு, அப்ப அந்த இடத்துல போய் தாவரத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த விதைப்பந்தை பயன்படுத்தலாம். அது மாதிரி பருவமழை காலத்திற்கு முன், பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே தகுந்த பரவல் முறையில அரிதான இடங்கள்ல பரவ செய்வதற்கும் இந்த விதைப்பந்துங்கிற முறை உதவியா இருக்குது.
அடுத்தபடியா இந்த விதை பரவலுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். விதை பரவலுடைய நன்மைகள் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறோம். அதாவது தாய் தாவரத்துக்கு அருகில் விதைகள் முளைப்பதை தவிர்ப்பதனால என்ன செய்யும்? விலங்குகளால உண்ணப்படுறது அல்லது நோயினால பாதிப்படைவது இல்லைன்னா சக தாவரங்கள போட்டிகளை தவிர்ப்பது போன்ற செயலிருந்து தாவரங்கள் என்ன செய்யும்? தப்பிக்க முடியும். அது மாதிரி விதை பரவுதல் விதை முளைத்தலுக்கு ஒரு உகந்த இடத்தை பெறும் வாய்ப்பை அளிப்பதற்கு உதவியா இருக்குது. அதே மாதிரி தன்மார்ந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள்ல அவற்றுடைய மரபணுக்கள் இடம்பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு முக்கிய செயலா இருக்குது. அதே மாதிரி அயல்மார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய வெளிக்கலப்பு தாவரங்கள்ல தாய் வழி மரபுடைய பரிமாற்றத்திற்கு இந்த விதை பரவுதல் உதவி செய்யுது. லாஸ்டா மனிதர்களால் மாற்றியமைக்கப்பட்ட சூழல் மண்டலத்திலையும் கூட பல சிற்றனுடைய பாதுகாப்புக்கு விலங்கின் உதவியால் விதை பெறக்கூடிய செயல் உதவியா இருக்குது. அதே மாதிரி பாலைவனம் முதல் பசுமை மாறா காடுகள் வரைக்கும் பல்வேறு சூழல் மண்டலங்களுடைய நிலைநிறுத்தம் மற்றும் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவும் பயோடைவர்சிட்டி உயிரி பன்மத்தை தக்க வைத்து பாதுகாக்கவும் கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல் அடைதல் அப்படிங்கிறது உதவியா இருக்குது. இத்துடன் இந்த பாடப்பகுதியானது நிறைவு பெறுகிறது. இதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட தினங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சில தினங்கள். இந்த முக்கிய தினங்கள்ல இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படலாம். குறிப்பா மார்ச் 21 அப்படிங்கிறது உலக வட தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏப்ரல் 22ங்கிறது புவி தினம் அப்படிங்கிறது. இன்னொன்று இருக்கு மார்ச் 22ங்கிறது அது உலக நீர் தினம். அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மே 22 அப்படிங்கிறது வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே சொல்லலாம். உலக உயிரி பன்ம தினம் அப்படிங்கிறது. ஜூன் 5 சிறு வயசுல இருந்தே படிச்சிருப்போம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜூலை 7 மக்கள் மத்தியில மரம் நடுதல பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக கொண்டாடப்படக்கூடியது. இதுக்கு என்ன பேரு? வன மகோற்சவ தினம்னு பேரு. மரம் நடுதலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தினம் கூட சொல்லலாம். அடுத்தபடியா இருக்கக்கூடியது செப்டம்பர் 16 சர்வதேச அளவிலான உலக ஓசோன் தினம் அப்படிங்கிறோம்.